ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேகரை பின்வாணர் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோட் ஐயா. ஆமே. இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அடியன் உதட்டிலே போட்டு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வேத, அதாவது வார்த்தை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிற 6வது பகுதி. இன்றைய நாட்களில் நாங்கள் பேச போற பகுதி இந்த நாட்களிலே மீட்பின், அதாவது மீட்பின் காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பேச போறோம். அதாவது அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்ற பகுதியிலே நாங்கள் 3 காரியங்களை முதலாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே முதலாவது, அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு, 2வது மீட்பு, 3வது நீதி ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை 3 காரியங்களை அதிலே அடக்கி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் இந்த 2வது சொல்லப்படுகிற அந்த மீட்பு என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கின்றேன். மீட்பின் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதற்கு கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிற காரியம் அப்போலோசு ரோசின் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் விலை கிரயம் கொண்டு இந்த நாட்களிலே பரிகாரம் செய்வதாகும் என்பதைத்தான் இந்த சொல்லடக்கம் இந்த மூலமா இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை வைத்துத்தான் இந்த நாட்களிலே ரட்சிப்பு இந்த நாட்களே சம்பாதிக்கப்பட்டது. அதாவது எந்த பரிகாரமும் செலுத்தப்பட்டது என்பதை இந்த நாட்களே குறிப்பிடுகிறது. மீட்பின் உபதேசத்தை இந்த நாட்களிலே கீழ்கண்டவாறு இந்த நாட்களை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இந்த மீட்பை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த மீட்பு ஒரு கிரயம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த மீட்பின் காரியம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த மீட்பின் காரியம் எப்படியாக இருக்கு என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு கிரியம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில இந்த நாட்களில் என்ன கிரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த நாட்களிலே கிரியமாக செலுத்தித்தான் இன்றைக்கு மனுஷரை, இந்த மனுஷ வர்க்கத்தையே, மனுஷ குலத்தையே இந்த நாட்களிலே மீட்டு கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிரியம் அது வெளியேறப்பட்ட ஒரு கிரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது என்றால் அது வேற விஷயம். ஆனால் இந்த நாட்களை பணம் சொன்னா எல்லா இடத்திலையும் இருக்கிற காரியம் இந்த நாட்களை இலகுவாக கொடுத்து விடலாம். ஆனால் ஒரு உயிரை கொடுத்து இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை சம்பாதிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அது முடியாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இப்ப பாருங்கள், அங்கே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே அந்த கிரியத்தை இந்த நாட்களிலே கொடுத்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், நம்மை இந்த நாட்களிலே அங்கே மீட்டு கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கண்டு அங்கே முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொல்லி சொன்னார், மீட்பு என்று மனுஷனுக்கு வருகிற வேளையிலே அந்த காரியம் இப்படி சாதாரணமாக வரவில்லை. அங்கே ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரித்த நாட்களை வருகிற வேளையிலே ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து இந்த நாட்களிலே அந்த மீட்பின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த மீட்பின் பாதை என்று சொல்லுகிற காரியம் ஒரு லேசான காரியம் அல்ல. இந்த கதைத்தான் இங்க உள்ள வேதத்திலே சொல்லப்படும் 2 பாதைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று இடுக்கமான வாசல் வழி, 2வது விசாலமான வாசல் வழி. விசாலமான வாசல் வழியில எல்லாரும் போகலாம், எல்லாரும் வரலாம். ஆனா எங்கே போய் விழுகிறோம்னு சொல்லி இந்த நாட்களை தெரியாது. ஒரு கும்பல்ல கூட்டமாக இந்த நாட்களை போய் அந்த விசாலமான வழியில இந்த நாட்களை விழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியில போகைக்குள்ள ரொம்ப சிரமமாக இந்த நாட்களை இருக்கு. ஏனென்றால் அது ஒற்றையடி பாதை மாதிரி நாங்கள் அங்கே வழுகி போக முடியாது.
அந்த குறிக்கப்பட்ட அந்த பாதையிலே தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தான் அங்கே வேதம் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட பாதையிலே நாங்கள் போகணும் என்றால் அந்த பாதைக்கு முன்னாக ஒருவர் இந்த நாட்களில் நடக்கிறார் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய நம்முடைய நண்பர்கள் அல்ல, அல்லது நம்முடைய பெற்றோர்கள் அல்ல, அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு முன்னாலே சிலுவை சுமந்தபடி இந்த நாட்களை நடந்து சென்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை இந்த நாட்களே பின்பற்ற கடவான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப எப்படி என்றால் ஆண்டவருடைய சிலுவை அல்ல, நம்முடைய சிலுவைகள் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய இடுக்கண்கள், நம்முடைய விகாரங்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களை அடங்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மீட்பின் நாளுக்கென்று நாங்கள் பெற்ற அந்த முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அங்கே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நடத்தி செல்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இடுக்கமான வாசல் வழியிலே செல்வதற்கு அநேக ஜனங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசாலத்தை நாடுகிறார்கள். இன்றைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நடக்கிற சில காரியங்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறது. பாருங்கள், என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் அந்த ஆடம்பரத்தையும் விசாலத்தையும் தான் இந்த நாட்களே விரும்பி இந்த நாட்களே அங்கே வாழுகிறதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அப்போ சில காலத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த காலத்திலே எப்படியாக அந்த நாட்களிலே சபை இருந்தது, எப்படியாக அந்த இடத்திலே பாருங்கள் அவர்கள் பசியோடும் பட்டினிகளோடும் இந்த நாட்களை பாருங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு பாருங்கள் நாகரிகம் கூடியிருக்கிறது. எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஆண்டுகளே வருகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே வித்தியாசமான சூழ்நிலை. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறபடியினால் இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை ஆராதிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் கிட்டத்தட்ட 1500-2000 வருஷங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பாக அங்கே சீசர்கள் அங்கே அந்த இடத்துல ஊழியத்தை செய்தார்கள். இவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்கள். அவர்களை கல்லெறிய வேண்டினார்கள். அங்கே இந்த நாட்களை பாருங்கள் அப்ப காயப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நிந்திக்கப்பட்டார்கள். அதுபோலே நாசமும் மோசம் பட்டினிகள் இப்படியான சூழ்நிலையில் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். ஆனா இன்றைக்கு எல்லாம் இந்த நாட்களே அதெல்லாம் இந்த நாட்களே க்ளோஸ், அதெல்லாம் மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தோடு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீ வந்தாவா போனா போன்ற ரீதியில இந்த நாட்களை ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் அப்படி வரவில்லைன்னு சொல்லி சொன்னா உடனே இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னா, நீ போ, நீ தேவையில்லை, நாங்கள் வேறு யாரை எடுத்துருவோம் என்ற மாதிரி அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய செயல்பாடிலே அவருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் செயல்பட்டார்கள். இதுதான் நாங்க பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேளையிலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். அப்படியானால் அந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு மனுஷர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சித்தம் பூமியில செய்யப்பட வேண்டுமா இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்பு கொடுப்பானா இருந்தால் தான் ஆண்டவருடைய ராஜ்யம் பூமியிலே வரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்குமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் அங்கே வர முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவ அப்போஸ்தல காலத்தில் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு எங்கே ஐயா? இன்றைய பாருங்க, இன்றைக்கு அப்போஸ்தல காலத்துல பாருங்க பேதுருடைய பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை தரம் பிரசங்கம் பண்ணார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிச்சு பாருங்க. பவுலடிகளுடைய பிரசங்கம், இவருடைய காரியங்கள்ல பார்க்கிற வழியிலே அங்க ஜனக்கூட்டங்கள் வந்து சேர்ந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அங்கே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டார்கள் ஒழிய இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு முழத்துக்கு முழம் ஒவ்வொரு சபைகள், இன்றைக்கு 4 பேர் சேர்ந்தோன்னு ஒரு சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் ஒவ்வொரு பேர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார், ஒரு சபையை உருவாக்கி இந்த நாட்களை அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அது தேவனுடைய சித்தம் என்று சொன்னா கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லிடுவாங்க. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கர்த்தருடைய சித்தமா சித்தம் இல்லை என்பதை அந்த சபை நடக்கிற விதத்தை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்ப அதைத்தான் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். அப்ப இன்றைய நாட்கள்ல இருக்கிற சபைகளுடைய நோக்கம், திட்டம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களா? இன்றைக்கு அநேக சபைகள் இந்த நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அட்ரஸே இல்லாத நிலையில் இந்த நாட்களே போயிருக்கிறது.
ஏனென்று பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற வேளையிலே எப்படியாக அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களே அந்த அதாவது இந்த நாட்களே ஆத்துமாக்கள் ஆராதனை செய்வார்கள். அதை நாங்கள் சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே பார்க்கிற வேளையிலே விலைக்கிரயத்தை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சபையை இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாட்களே நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அதை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ளுவோமா இருந்தால்தான் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் தைரியமாக இந்த நாட்களே செய்ய முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மூலதானத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வச்சு பார்க்கிற வேளையிலே ரட்சிப்பை இந்த நாட்களிலே ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்டது. அத எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே எந்த பரிகாரம் செலுத்தப்பட்டது என்பதை அங்கே குறிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மீட்பினுடைய உபதேசத்தை இங்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நாம் எப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எப்படிப்பட்ட பாவ நிலையிலே இருந்து மீட்கப்பட வேண்டியதாய் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனுஷனும் நான் பாவி இல்லை, எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படின்னு பார்க்க போனா எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்காங்க, நான் பரிசுத்தவான் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே. அப்படி ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எல்லாருடைய நோக்கம் என்ன? நான் பரிசுத்தவான நோக்கத்தில அந்த நாட்களே சில நினைப்பினம் வெள்ளை உடுப்பு போட்டா பரிசுத்தவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப பாருங்கள் எப்படி என்று பார்க்கிற வழியில இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், மனிதர்கள் தேவனை விட்டு இந்த நாட்களே விலகி, பாருங்கள் இங்கே எப்படி என்றால் பாவ நிலையிலிருந்து மீட்க வேண்டியவர்களா இந்த நாட்களை இருக்கிறோம். மனிதர்கள் அங்கே என்ன செய்தார்களாம்? தேவனை விட்டு இந்த நாட்களில் விலகி சாத்தானுடைய வல்லமையும் ஆதிக்கத்துக்கும் கீழே இந்த நாட்களில் சிறையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப மனிதனுடைய நிலைப்பாடு இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது? இதை குறித்து இந்த நாட்களிலே ரோமருக்கு நிருபத்திலே 3வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. நாங்கள் பார்ப்போம் 3வது அதிகாரத்திலே. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே இது வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம், அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையான வார்த்தைகள். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, அங்கே ஒருவனாகவும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தை எப்படியாக நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய உதடுகளின் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் பாருங்கள் எப்படியாக இருக்கிறதாம், இரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியிலே இருக்கிறது, சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று இந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறாள் என்பதை குறித்து தான் இன்றைக்கல்ல பவுலடிகள் இந்த நாட்களிலே ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களில் அந்த நாட்களில் எழுதியிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே அந்த காரியங்கள் தொடங்கி விட்டதற்கான கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களில் என்ன நடக்கிறன்னு சொன்னால் தொடங்கி இந்த நாட்களிலே அது இன்றைக்கு உலகம் எங்கிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப உலகம் தந்த சித்தத்துல போய்கொண்டிருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு தேசத்தை ஆளுகிறவர் மனுஷன் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு இந்த நாட்களில் தேசத்தை ஆளுகிறது இல்லை, அவன் தன்னுடைய சித்தத்துக்கு வந்து ஆண்டுட்டு போவான். 10 வருஷமா 5 வருஷம் சரி, அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னா அந்த 5 வருஷத்தை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அதை தானே இந்த நாட்கள் எடுத்து அதை அங்கே தன்னுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அதாவது அவருக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகள் வரும் இப்படியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பழைய ஏற்பாட்டிலே ராஜாவுடைய மகன் ஆண்ட காரியம் மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் தங்களுடைய சித்தத்துக்குள்ளே தங்களுடைய காரியத்துக்குள்ளே இந்த காரியங்களை கொண்டு வருகிற வேளையிலே எல்லாவற்றையும் தங்களுடைய சித்தத்தின்படி சட்ட திட்டங்களை இந்த நாட்களை மாற்றுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். அப்ப இதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்கிற வழியில சபைகளுக்குள்ளே வித்தியாசமான ஆராதனைகள், வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்குது. அநேக சபைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலும் ஒரு வித்தியாசமான ஆராதனைகளை இந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சில சபைகளிலே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற வழியிலே
ஒரு வார்த்தை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பேர் இந்த நாட்களே வராது. ஆனா பிரசங்கம் போய்க்கொண்டே இருக்கு. என்னத்தை குறித்து இந்த நாட்களே? ஐஸ்வர்யத்தை குறிச்சு, அல்ல இந்த நாட்களே அதாவது எப்படியாக பணம் சம்பாதிக்கிறது, எப்படியா பிசினஸ் செய்கிறது, இதை குறித்து தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களே பேச மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம், இந்த நாட்களில் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே சாத்தானின் வல்லமையும் ஆதிக்கத்துக்கும் கீழ்ப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதை குறித்தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அங்கே பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களிலே நிரப்பினபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களில் என்ன செய்தாராம்? பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் எப்படியாக நிரப்பினார்? பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அங்கு அவர் அபிஷேகம் பண்ணார். அப்ப தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த பிசாசுடைய ஆதிக்கம், பிசாசுடைய வல்லமை எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே முறித்துத்தான் அந்த கிரியத்தை இந்த நாட்களை கொடுத்து இந்த நாட்களை நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய ஊழிய பாதையிலே பார்க்கிற வழியிலே என்னென்ன காரியங்களை இந்த நாட்களை தேவன் செய்தார் என்பதை அங்கே குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 26வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 18வது வசனத்தை வாசிக்க சொல்லப்படுகிறது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் அங்கே இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டும் தேவனுடைய இடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை இந்த நாட்களிலே திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அப்ப தேவன் அந்த இடத்திலே தன்னுடைய ஊழியக்காரரோடு பேசுறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பேதுருவா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் அந்த இடத்திலே அநேகமா பேசுறார். பவுலை குறிச்சு பார்க்கிற வழியிலே அப்போஸ்தலர் பவுலடிகள் அவரிடத்திலே தேவன் பேசுகிறார். நீ அந்த இடத்துல போ, நீ என்னத்தை பேச வேணுமோ அந்த இடத்துல நான் பேசும்படியாக உனக்கு அந்த இடத்துல பலன் தருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்களா, அப்ப இப்படியாக கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்தார்? பேசினார். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து முடிச்சார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பவுல் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் கட்டுண்டவனா இந்த நாட்களில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்க, ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார் இந்த நாட்களில். இந்த இடத்துக்கு போகாதே அப்பா, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுகிற வழியிலே அந்த இடத்துக்கு போகத்தான் போயிடும். அந்த இடத்துக்கு நான் நினைக்கிறேன், நான் போய் இந்த நாட்களே இப்படியாக பார்க்கிற வழியிலே அதாவது அந்தமான் தீவில போய் ஊழியத்தை தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அங்க ஆக்களும் இல்லை, ஒருவரும் இல்லை, போய் வடிவா சத்தியத்தை சொல்லிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, காரியம் துன்பம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் நான் நினைக்கலாம் மருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது தேவனுடைய சித்தமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தமா இருந்தால் அந்த பயணத்திலே தேவன் இலகுவாக அந்த பயணத்தை வாய்க்க பண்ணுவார். அங்க ஊழியத்தை செய்கிற வழியிலும் இலகுவாக இருக்கும். அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வோம் அங்கே ஏதுவாக இந்த நாட்களை இருக்கும். அதை விட்டு என்னுடையத்திலே பணம் இருக்கிறது நினைத்த இந்த நாட்களை நான் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை நான் செய்வனாயிருந்தால் அது நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த நாட்களை நான் செய்கிறேன் என்பதைத்தான் இங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்க வேதம் சொல்லுகிற இந்த பிசாசுடைய வல்லமைகள், பிசாசுடைய காரியங்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே முறிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களை நிரப்புகிற வேளையிலே ஆண்டவர் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடிகளை விடுதலை செய்கிறவருமா இந்த நாட்களிலே அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதே வேளையிலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுறது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள் அங்கே பவுலுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அர்க்கிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்கு உத்தரவு சொல்ல தொடங்கினான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அர்க்கிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு போகிறபடியினால் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவராதலால் அப்படி இந்த நாட்களே எண்ணுகிறேன். ஆகையால் நான்
சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அதற்கு பின்பாக பவுலடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், சிறு வயதிலே தன்னுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை இந்த 18வது வசனத்திலே வருகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே 17வது வசனத்தில் இது வாசிக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், உன் சுய ஜனத்தாரிடத்திலே இருந்து சுய ஜனத்தாரிடத்தில் நின்று அந்நிய ஜனத்திடத்திற்கும் உன்னை இந்த நாட்களை விடுதலை ஆக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நாட்களை உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அர்க்கிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆனால் பாருங்கள், சொல்லப்படுகிறது, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கிலும் உள்ளவர்களிடத்திலேயே பின்பு பிரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதன் நிமித்தம் யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னே சொல்லியபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோரில் உயிர்த்தெழுதலை அவர் முதல்வராகி இந்த நாட்களிலே சுய ஜனத்திற்கும் அந்நிய ஜனத்திற்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் இந்த நாட்களிலே நான் சொல்லுகிறதில்லை என்றார். இவ்விதமாக அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையிலே பெஸ்து உரசத்தமாக பவுலை நீ பிதற்றுகிறாய், அதிகம் இந்த நாட்களிலே கல்வி உனக்கு பைத்தியமாயிருக்கிறது. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொசமும் புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல வென்று இந்த நாட்களை எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே இந்த நாட்களை நடந்த காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே பவுலை கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுவதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த அசுத்தாவுடைய கிரியைகளை, பிசாசுடைய கிரியைகளை, வல்லமைகளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை இந்த நாட்களை ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அவர்களை குணமாக்கி, அப்படி பிசாசம் பிடிக்கிறவர்களை குணமாக்கி நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை ஆண்டவர் சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சாத்தானின் வல்லமையின் ஆதிக்கத்தில் கீழிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை விரும்பினார். அதே வேளையில் அவர் செய்தார். அதற்கு பின்பாக இந்த நாட்களை அவர் என்ன செய்தார் சொன்னால், பவுலையும் அங்கே பேதுருவும் இந்த நாட்களை பார்க்கல, பவுல் தான் கூட காரியங்கள் செய்திருக்கிறார். அங்க நியமித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க சொல்லி அங்க சொன்னார்கள். ஏனென்றால் பாவத்துக்கு அடிமையாகிற ஜனங்கள் அதனாலே இந்த நாட்களை குற்ற உணர்ச்சி, தண்டனை, வல்லமையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே புதிய ஏற்பாட்டை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள், அதைத்தான் இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கையில நாங்கள் இந்த வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய எப்படியாக அவர்கள் இந்த நாட்களை இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். ரோமருக்கு நிறுவனத்துக்களை இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். மறுபடியுமாய் இந்த ரோமருக்கு அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரிப்போமானால் அவருடனே கூட பிழைப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நம்புகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே, இதே 7ஆம் அதிகாரத்திலே இங்கே 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்திற்கு
கீழாக இந்த நாட்களிலே விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற பார்க்கிறோம். ஏனென்றால் எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே இந்த நாட்களிலே செய்கிறேன். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமர்கள் நிறுவத்திலே இப்படியாக அவர் பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த பாவ அடிமையிலே இருந்து வேதம் சொல்லுகிறபடி பாவ அடிமைகளாகிய இந்த நாட்களில் அவர்களுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள், குற்ற உணர்ச்சி, தண்டனையின் வல்லமை இந்த நாட்களில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம் அங்கே கட்டாயமா இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களை கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ ரோமருக்கு நிறுவனம் 1ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிப்போம் அந்த வசனத்தை. 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க இந்த வார்த்தை, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற. பாருங்கள், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும். இன்றைக்கு பாருங்கள், சில தேசங்களிலே நாங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால், இந்த இடத்துல நீ கிறிஸ்துவை பற்றி நீ பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படியா அந்த பாருங்க, கம்யூனிஸ்ட் நாடுகளில் போய் பார்க்கிற வேளையிலே அங்கே அப்படி சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்பார்கள். அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால், இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அவர்கள் தங்களுடைய அநியாயத்தின் நிமித்தம் தாங்கள் செய்கிற அந்த அநியாயம் வெளியாலே வந்துவிடும் என்பது. ஏனென்றா பரிசுத்தாவியான நாட்களை பாவங்களை கண்டித்துணர்த்துறவர் அவர் அப்படியான அநியாயங்களையும் வெளியாலே கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த காரியம் நடந்துவிடும் என்பதற்காக நாட்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் அவர்கள் செய்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த 18வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து பரத்திலே இருந்து அந்த கோபம் இந்த நாட்கள் வெளிப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே போய் சத்தியத்தை வெளியில அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவாரையா. தருணங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே தெளிவாக இந்த நாட்களை பாருங்கள், சிலருக்கு அநேக சந்தர்ப்பம் கிடைக்கும் ரட்சிக்கப்படுகிறதற்கு. இன்றைய பாருங்க, தற்செயலா சில வேளையில நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆண்டவர் அறியாம இருந்தால் சண்டேல வந்துட்டாங்க, உடனே நாங்க என்ன செய்யறோம், கூடிக்கொண்டு ஆலயத்துக்கு போறோம். வாங்க பாரு வந்துட்டு போங்கன்னு சொன்னா, சரி ஓகே வந்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். வார்த்தை பார்க்கிற வழியில பாருங்க என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல போய் ஆராதனைகள், பிரசங்கம் இதெல்லாம் பார்ப்பார்கள். பார்த்துட்டு சொல்லுவார்கள், அருமையா அந்த போதர் நல்ல வடிவாக பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், அவள் அந்த இடத்துல சத்தியத்தை அறிகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்களுக்கு அந்த பாருங்கள் இந்த நாட்களை தேவனை குறித்து அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்க வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துறார். அப்ப ஆண்டவர் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த ஃபேமிலியோட போய் இந்த நாட்கள் இன்றைக்கு போ, இந்த ஃப்ரெண்டை வீட்டை போகணும்னு சொல்லி இந்த நாட்களே அவள் போகிறவளே ரெண்டு சேர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்யற, ஆலயத்துக்கு போறோம். வேற வழியில் இந்த நாட்களில் தேவன் அந்த சந்தர்ப்பத்தை வாய்க்க பண்ணி கொடுக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படி சொல்லி சொன்னால், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்து. எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளானே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்ப பாருங்கள், இங்கே தெளிவான சத்தியம் சொல்லப்படுகிறது. எப்படி எனில், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை. அப்ப ஆண்டோட நித்திய வல்லமை நீங்க கண்டீங்களா? யார் கண்டவன் ஐயா? பாருங்கள் அருமையான கர்த்தருடைய ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வானமண்டலம் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய சிங்காசனத்தை காண்ட உடனே சொல்ற, ஐயோ ஆண்டவரே நான் அதமானேன் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே ஒரு தேவதூதன் குரட்டில இருந்து நெருப்பை கொண்டு வந்து அவருடைய நாக்குல சுடுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இதான் அவருடைய நித்திய வல்லமை. அப்ப அவருடைய அந்த நித்திய வல்லமையை தேவதூத என்பவை உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் இந்த நாட்களே காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் ஒரு ஜனமும் இந்த நாட்களே போக்கு சொல்ல இடமில்லை.
இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த நாட்களே பாருங்க, சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வார 2 வையுங்க வச்சு இந்த நாட்களே ஒரு கூட்டம் நிற்கிறார். எனக்கு இவர் எந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து எனக்கு சத்தியத்தை சொல்லி இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களே அவர் சொல்லுவார். ஆண்டவரும் உம்மை பற்றி சொல்லி இல்லைன்னு சொன்னார். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், இந்த டெலிவிஷன்ல போகுது. அதாவது அதாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைகள் போகுது நாட்களே என்னை குறித்து சொல்லுகிறார்கள். ரேடியோ மூலமாய் போகிறது. இதற்கு மேல என்ன வேணும்? இதற்கு மேல துண்டு பிரகாரம் மூலமா இந்த நாட்களை இந்த அதாவது லெட்டர் பாக்ஸ்ல எத்தனை தரம் இந்த நாட்களை துண்டு பிரசாரம் கொண்டு வந்து போட்டது நீ எடுத்து பாத்தியா? இந்த நாட்களே அப்படியா நீ எப்படி மறுதளிக்க முடியும்? அதை பாருங்க. அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும், அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இதுதான் ஐயா முக்கியமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லப்படுகிற தேசங்களிலே இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க இல்லையா? கவனிச்சு பாருங்க. நீங்க கிறிஸ்தவ தேசம் சொல்லப்படுற உலகத்துல பாருங்க எந்தெந்த தேசங்கள் இருக்கிறது கிறிஸ்தவ தேசம்னு சொல்லி. இன்றைக்கு பாருங்கள், அந்த முஸ்லிம் மக்களுக்கு இருக்கிற வைராக்கியம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன காரணம் சொல்லி சொன்னால், முக்கியமாய் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் அறிந்தும் தேவனை அறிந்தவர்களா இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி, நான் கிறிஸ்துவனுடையவர் என்று சொல்லி, ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அங்கே ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தனைகளால் வீணரானார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை பாருங்க இன்னைக்கு வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போறதா, சபை கொடுக்குற காரியம் இந்த நாட்கள் இருக்கிறாங்களா? இல்லை. இந்த நாட்கள் எதுல எங்கே குறை இருக்கு, என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி பிடிச்சுக்கொண்டே இந்த நாட்கள் இருப்பாங்க. அருமையான இருக்காது வீணான காரியங்கள். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்களுடைய காரியங்களை பார்க்கிற வழியில் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இந்த நாட்களை எப்படியா இருக்காம்? இருளடைந்த நிமித்தம் தான் இந்த சம்பவம் இந்த நாட்களை நடைபெறுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஒரு தேவனிலே அன்பு வச்சுக்கிற மனுஷன், தேவனுடைய காரியம் தேவனுடைய செயல்பாடு சொல்லி சொன்னார், அவன் டக்குன்னு இந்த நாட்கள் என்ன காரியம் இருந்தாலும் இந்த நாட்களை வெளிக்கிட்டு அந்த காரியத்திலே செயல்படுவான், இணைந்து கொள்வான். ஏனென்று சொல்லி பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற உணர்வாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய், அவர் என்ன, ஐயோ நான் உலகம் படிச்சிருக்கிறேன் ஐயா, இந்த பைபிளா நான் படிக்காத பைபிளா, நான் 66 புத்தகம் கரைச்சு குடிச்சேன் அந்த நாட்கள்ல என்று சொல்லி இந்த நாட்கள். ஆனால் தேவனை அறிய வேண்டிய அறிகிற அறிவுகளே இந்த நாட்களே இல்லை. பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறார், நல்லது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா கர்த்தர் யார், கர்த்தருடைய காரியங்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர்களுக்கு மறுமொழி சொல்ல இந்த நாட்களே முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அறிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுக்கு ரூபத்துக்கு இந்த நாட்களை ஒப்பாக மாற்றுவது. இது விக்கிரக ஆராதனை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயங்களிலே இச்சைகளினால் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்கள் அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அவர்கள் தேவனை அங்கே அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிற வழியிலே ஆண்டவர் கைவிட்டாரையா, நீ என்னடா செய்து சொல்லி என்று சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க? மிருகங்களை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, நாயை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க, பூனையை கொண்டு, குருவிகளை கொண்டு ஆராதிக்கிறாங்க, பாம்பை கொண்டு வச்சு ஆராதிக்கிறாங்க. இப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிற வழியில பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், இதன் நிமித்தம் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே அவர் என்ன செய்யறாங்களா, ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு அசுத்தத்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆமேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய. அப்ப சிருஷ்டிகர் யார் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்திருக்கிறாங்க தான், இன்றைக்கு இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் அவர்களுடைய ஆராதனை முறை வழிபாடுகள் இந்த நாட்களை புலியாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா செய்து போட்டு இந்த நாட்கள் என்ன செய்றீங்க? வீட்டை வச்சிருந்த நாட்கள் ஆண்டோட சிலையை கொண்டு வச்சு மண்டாடுறீங்க, அதாவது கும்பிடுறீங்க. அது சரியா? அதுதான் நீங்க சொல்லப்படுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அல்ல இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்துட்டு பார்க்கிற வழியில் இந்த நாட்களை ஏதோ விதமாக மாற்று திருமணத்தை செய்து விட்டு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே போனா அந்த நாட்களை பார்க்கிற வழியில உள்ள விக்கிரங்களை கொண்டு வந்து வச்சு இந்த நாட்கள் என்ன நடக்க? ஆராதனை வீட்டுல சாம்பனை குச்சி கொளுத்தி இந்த நாட்களை காரியங்கள் நடக்க. அப்ப இது சரியான முறையா? இல்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும்.
அப்ப கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுது என்பதைத்தான் நாங்க முதலாவது பார்க்க. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? இவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே குற்ற உணர்ச்சி உள்ளவர்களும் தண்டனை வல்லமை கூறியவர்களுமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய. அதைத்தான் குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரி. அதை குறித்து தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த ரோமர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த 18வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக அருமையான அன்பு பிள்ளைகள். பாருங்கள், அடுத்தாக இந்த 6வது அதிகாரத்துக்குள்ளே போவோம். 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதா என்று சொல்லி இந்த நாட்களை கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களை விடுதலை செய்திருக்கிறார். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே வெளியேறப்பட்ட கிரியத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு தன்னுடைய நீதியை நிறைவேற்றி இந்த நாட்களை என்னோடு என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் அதை விட்டு இந்த நாட்களே நமக்கு நம்முடைய சித்தத்தின், நம்முடைய சரீரத்தினுடைய சித்தத்தின்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் இந்த நாட்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இடுக்கமான வாசல் வழி, விசாலமான வாசல் வழி. அப்ப விசாலமான வாசல் வழிக்குள்ள நாங்க போய் இந்த நாட்களை தப்பியோட்டி போய் சேருவோம்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறோம். அது சரிவராதையா. அந்த விசாலமான வாசல் அந்த பாதை இந்த நாட்களை வேற வழியிலே கொண்டு போய் இந்த நாட்களை முடிவிலே கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுற புதிய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் லாசரு சொல்லி இந்த நாட்களை பார்க்க பாருங்கள், அந்த ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த ஐஸ்வர்யவானும் லாசருடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த இருவரும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன். இந்த நாட்கள் அதாவது பட்டு வஸ்திரங்கள் உடுக்கிறது, அப்படியான காரியங்கள் செய்யறது, பாட்டி வைக்கிறது, அப்படியான காரியங்கள் செய்யணும். ஆனால் இவனுடைய இந்த வாசல் அருகிலே மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்துல இங்க லாசரு என்று சொல்லி ஒரு ஏழை ஒரு பிச்சைக்காரன் இந்த நாட்கள் இருக்கிறார். அவன் முகத்துல பருவம் இந்த நாட்களை இப்படியான சூழ்நிலையில இந்த நாட்களை பாருங்க, நாய்கள் வந்து பருவ நக்குவான்னு சொல்லி மலைக்குள்ள நனைஞ்சு இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை இருக்கிறான். ஆனா இவனோ இந்த நாட்களை பாருங்கள் மிதமிஞ்சி சாப்பிடுகிறான், மிதமிஞ்சி காரியங்களை செய்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இவனை குறித்து இந்த நாட்களை அவன் இந்த நாட்களை எந்த விதமான ஒரு பரிதாபமோ அனுபவமோ இந்த நாட்களை செய்யவில்லை. இருவரும் இந்த நாட்களை மறிக்கிறார்கள். மறிக்கிற வேளையில சம்பவம் நடக்கிறது. இந்த லாசரு என்று சொல்லப்படுகிற இந்த சரித்திரன் ஆபிரகாமுடைய மடியில போய் இந்த நாட்களை உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அந்த மதிலுக்கு புறம்பாக அந்த நாட்களில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இடத்திலே போய் இந்த நாட்களை இருக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு தாகம் எடுக்கிற வழியிலே அவர் லாசரிட சொல்றார், சின்னி விரல்ல தொட்டு இந்த நாட்கள் என்னுடைய நாக்கு நினைக்கிறதுக்கு தண்ணி தான் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த இடத்துல பாருங்கள், இருவருக்கும் அங்கே பிரிவினை வருகிறது. ஆனா எப்படியாக அந்த பிரிந்திருக்கிறார்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல சரியாக அந்த நாட்கள்ல ஐஸ்வர்யத்தினாலே சந்தோஷமா இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஆனா அந்த ஏழை மனுஷன் இந்த நாட்கள்ல பாருங்கள், அவன் இந்த பூமியில இருக்கிற வழியில சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை, துக்கத்தை அனுபவித்தார். ஆனால் மரித்ததற்கு பின்பாக இந்த காரியம் மாறி அங்கே போகிறது. துக்கம் அனுபவித்த மனிதன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், சந்தோஷத்தை அனுபவித்த மனுஷன் துக்கத்தை அனுபவிக்கிறதாக அந்த நாட்களில் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தர் இதுதான் ஆண்டவருடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருவா பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இங்கே சொல்லப்படுகிற இந்த வேத வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதனாலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லப்படும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே பவுலடிகள் ரோமர்கள் நிறுவனத்தில் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த பகுதியிலே பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே இந்த 6வது அதிகாரத்திலே அங்கே 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வழியில கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியா சொல்லுகிறது பாருங்கள். அப்ப கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றோர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த நாட்களை பாருங்கள். இப்பொழுது 18வது வசனத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் பூமிக்கு சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் 17 வாசிக்கின்றேன். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
பாவத்தில் நின்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இன்றைக்கு அடிமையாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே பாவத்திலே இருந்த நாட்களிலே அங்கே விடுதலையாக்கப்படுகிற வேளையிலே அவன் எப்படியாக வருகிறான்னு சொன்னால் இந்த 3வது பகுதியிலே பார்க்கிற வேளையிலே நீதிமானாக வருகிறதை பார்க்க, நீதிக்கு அடிமையாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த 18 23 வரையும் வாசிக்கிற வேளையிலே, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள் அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் என்ன கிடைக்கும்? மரணம். அப்ப தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஒரு நித்திய ஜீவனை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியா சொல்லுகிறோம். 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 6வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். 8வது வசனத்தை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கும். அப்ப முற்காலத்திலே எப்படி இருந்தோம்? அந்தகாரம், இருளுக்குள்ளதான ஐயா இருந்தோம். நல்ல வேலை இருக்கலாம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. நல்ல பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை அந்தகாரத்திலாம் இருந்திருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் ஆத்துமால ஒரு விடுதலை இல்லை. இன்றைக்கு ஐஸ்வர்யவான போய் கேட்டு பாருங்க, எப்படியாப்பா இருக்கிற, என்ன சந்தோஷமா இருக்கிறான்னு அவன் சொல்லுவான், இல்லையே பிரச்சனையா இருக்குது, பணங்களுடைய காரியங்கள்ல பிசினஸ் காரியங்கள்ல பிரச்சனையா இருக்கு, நித்திரை இல்லாம கிடக்குன்றார். ஆனா இதை விட்டு பாருங்க, நல்ல ஆண்டவரோடு நல்லா இருக்கிற மனுஷன் அப்படியே ஒரு இருக்கிற இடத்துல பொத்தண்டு விழுந்தான்னு சொன்னா அவன் டக்குன்னு நல்ல நித்திரை அடிப்பான். மழையும் பார்க்க மாட்டான், ஒன்னையும் பார்க்க மாட்டான், நல்ல நித்திரை ஒன்று விட்டு தெளிவா இந்த நாட்கள் எழும்புவான். கர்த்தர் அவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இதுதான் அங்க சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இங்கே இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிற காரியம், அதாவது அந்த காலத்திலே இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறபடினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் இந்த நாட்களிலே அங்கே உண்மையிலும் இந்த நாட்களை விளங்குகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பாருங்க. இதான் ஐயா கர்த்தருடைய சித்தம், the will of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிய வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானது என்ன, நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா, அதை பார்க்க வேண்டும். சும்மா அந்த நாட்களை பாருங்க, நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம், நாங்கள் எல்லா காரியம் செய்யப்போது அது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி முடிச்சிருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் நாங்கள் செய்கிற பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு செய்கிற காரியம் திருவிதாளமா இருக்கு. என்ன காரியம்? ஆர்டையும் காசை வேண்டி போட்டு கொடுக்குறீங்க, ஊழியம் தான் செய்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனா காரியத்தை காசை கேட்டு இந்த நாட்களை அவங்க போய் பிரச்சனை எடுத்து பேசினோன்னு அது கர்த்தருக்கு சித்தமாப்பா, அன்றைக்கு அது தாவீது சீமையா அவர் பேச இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை அந்த மாதிரி வசனத்தை கொண்டு அடிச்சு போட்டு பேசாம போயிடுவாங்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று முதலாவது நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? எது தேவனுக்கு தேவையாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது, அவருடைய சித்தத்துக்கு பிரியமாக இருக்கிறது பாருங்கள். அதனால வேதம் சொல்வது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை இந்த நாட்களிலே கடிந்து கொள்ளுங்கள். அவர்களாலே ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் கிரியைகளை அங்கே சொல்லுகிறது அவலட்சணமாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அவைகளாலே கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்க, ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல், அருமையான வார்த்தை ஐயா, ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று
உணர்ந்து இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஞானமற்றவர்களாய் அநேகர் நடக்கிறார்கள் ஐயா. செய்கிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே தெரியுது இவர் என்ன ஒரு 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 காரியத்தை செய்கிறார், வந்து ஞானம் இல்லாதபடி செய்கிறார், இது என்னத்துக்கான இந்த காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி பாருங்கள். அப்படி ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், விஸ்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தானியேலை எடுத்து பாருங்கள். தானியேலுக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருந்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அப்படியே எல்லா காரியத்தையும் தானியேல் ஞானமாக அந்த நாட்களை பேசுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அவரை சிங்கத்தின் கவியிலே போடுவதற்கு முன்பாக அங்க பாருங்கள், அவங்க குழந்தை போட்ட சதியின் நிமித்தம் அங்கே என்ன காரியம் நடந்தாலும் கர்த்தரோடு இந்த நாட்களிலே தானியேல் பேசுகிற மனுஷனா இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையாக இந்த நாட்களில் இருந்தார். அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த இடத்திலே பாபிலோன் ராஜ்யத்திலே அப்படியாக இருந்தார். ஆனா என்ன நடந்தது? அந்த காரியம் செய்தவன் அங்க ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே அவர்கள் பொய்யான குற்றத்தை கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம். ஏன்னு சொன்னால் அவர் ஞானமா நடக்கிறபடினால்தான் அந்த ராஜா கூட வந்து அவரிடத்துல ஆலோசனை கேட்கிற அளவுக்கு இருக்கையா. சாதாரண ஒரு சிறு பையங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இளம் வாலிபர்கள் அவரிடத்திலே வந்து நாட்களே தேசத்தின் காரியங்களை குறித்து ஞானத்தை கேட்கிறார். யோசேப்பை எடுத்து பாருங்கள், எகிப்தின் ராஜா அந்த நாட்கள்ல கொண்டு வந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பார்வோன் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அங்கே அவரிடத்துல கேட்கிற என்னப்பா இந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி செய்யலாம், எனக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்திருக்கு, கனவு ஒன்று வந்திருக்கு, அந்த கனவை நீ சொல்லுன்னு சொல்லுகிற வேளையிலே அப்படியே கண்ணை மூடி அங்க சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல யோசேப்பு சொல்லுகிறார் எப்படின்னு சொன்னால், பார்வோனே அரசே, உம்முடைய கனவுக்கு பதில் நான் சொல்லுகிறதல்ல, கர்த்தர் தான் அந்த கனவுக்கு பதில் சொல்வார் என்று சொல்லி இந்த நாட்களே கண்ணை மூடி இந்த நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் இருந்து அதற்குரிய விளக்கத்தை தெளிவாக இந்த நாட்கள் ஒரு சொல்லு கூட அறக்கலையா, தெளிவாக இன்ன பிரகாரம் இன்ன காரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வழியிலே பாருங்கள். அந்த இடத்திலே அவன் சொல்லுறான், இவனை போல ஒரு ஞானம் ஆள் இல்லையா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே யோசேப்பை தான் அந்த காரியத்திலே இந்த நாட்களில் ஒரு தலைவராக நியமிக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு அங்கே அந்த ஆட்சியை சொல்லுறார். அந்த நாட்கள் சிங்காசனத்துல மட்டும்தானே நான் ராஜா, மற்றபடி உள்ள முழு அதிகாரம், இந்த எகிப்தின் முழு அதிகாரம் உனக்கு தான், இந்த நாட்கள் அதிகாரத்தை நடந்தன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள் என்ன காரணம், ஆண்டவருடைய ஞானம் ஐயா. கர்த்தர் இந்த நாட்கள் ஐயா ஒவ்வொருவனை அழைக்கிறது வந்து முட்டாள் மாதிரி நடக்கிறதுக்கு அல்ல, அதாவது பேதைகளை கர்த்தர் ஞானவான்களாக்குமாக்குறார், ஞானிகளாக அந்த நாட்களை மாற்ற. அதான் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தன்மை. ஒரு பேதையா இருக்கிற மனுஷனை இந்த நாட்களை ஆண்டவர் ஞானியாக மாத்துவார் ஐயா. கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக இருத்துவார், அதிகாரிகளுக்கு முன்பாக இருத்துவார். அப்படியாக அதிகாரிகளுக்கு முன்பாக இருத்துகிற வேளையிலே அங்கே கேட்கிற கேள்விக்கு இந்த நாட்களே அப்படி ஒரு சின்ன ஒரு மறுபடியை சொல்லிவிட்டோன்னு எல்லாரும் ஒரு நிசப்தமா இருக்கும். என்னையா படிப்பே இல்லாதவன் இப்படியாக வந்து இருக்கிறாளே. பேதுருவை குறித்து பாருங்கள், பேதுரு மீன் பிடிக்கிற மனுஷனாக அந்த நாட்கள் இருந்தார். பள்ளிக்கூடத்துக்கே போனாரோ தெரியாது, அருமையான கர்த்தர். ஆனால் இந்த நாட்களே பேதுருடைய பிரசங்கத்தை பார்க்கிற வழியில ஜனங்கள்லாம் தேய்ச்சி போனாங்க, அப்படியே சொக்கி போயிருந்தாங்க. யாரையா கொடுத்த ஞானம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிதாவினுடைய இடத்தில் இருந்து குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நாட்களில் கிடைக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார்னு சொல்வார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலே கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். என்ன காரியத்தை செய்தால் வலது பக்கம் திரும்புறதா இருந்தாலும் ஆண்டவரே நான் திரும்ப உமக்கு சித்தமா என்று கேட்கவும், இடது பக்கம் திரும்புறதா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமா என்று கேட்கவும். அதை விட்டு இந்த நாட்களை நாங்கள் நம்முடைய இஷ்டத்துக்கு நான் திரும்பி போய் இந்த நாட்களே மோதி விழுந்தொழும்பின அப்புறம் இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களே நான் உம்முடைய புள்ளதானே ஆண்டவரே, உம்முடைய காரியத்தை தான் செய்தேன் என்று சொல்லுகிற வழியில ஆண்டவர் கேட்பார். இந்த நாட்களே உன்னை நான் திரும்ப சொன்னேனா? இதுதானே முக்கியமான காரியம். பழைய ஞாபகம் உண்டு இந்த நாட்களை வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய ஊழியர், அந்த ஊழியர் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய ஊழியத்திலிருந்து 2 வாலிபர்களை பிரித்து ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அவள் அந்த இடத்துக்கு போகிற வழியை பாருங்கள், அந்த இடத்திலே ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பி ஆச்சு போய் கொண்டிருக்கிறார். ஆனா போகிற வழியில பாருங்கள், குருவி வந்து இந்த நாட்களே அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லுது. இவங்கள் பாக்குறாங்க, இன்னையா அந்த குருவி கதைக்கிற மாதிரி நம்முடைய பாசையில கதைக்கிற மாதிரி கிடைக்கேன்னு சொல்லி இந்த நாட்களே இவளுக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால் இது ஒரு மனப்பிரமையா இந்த நாட்களே இருக்கும், என்ன குருவி கதைக்கிறது எப்படியாக இந்த நாட்கள் இருக்கும்னு சொல்லி சரி என்று தொடர்ந்து இந்த நாட்களே அந்த இடத்துக்கு அவள் போகிற வழியிலே இரவு நேரமாகிவிட்டது. ஒரு மரத்தடியில் இருந்து நாட்களை அவர்கள் மறுபடியும் கொண்டு போய் கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வழியில் அதே குருவி மறுபடியும் வந்திருந்து போகாதேன்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நாட்களை புறப்பட்டு போகிற வழியிலே அந்த கிராமத்துக்கு உள்ள கிட்ட போகிற வழியிலே இருண்டு போய்விட்டது. அதனாலே அந்த கிராமத்திலே அவர்களுக்கு அந்த லைட் வெளிச்சம் இல்லாதபடியினால் அந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அருகிலே இருந்த
ஒரு துறவு மாதிரி ஒன்றிலே இந்த நாட்கள் என்ன செய்யறா, அதில் படுத்த நாட்களே 2 பேரும் இந்த நாட்களை தூங்கினாங்க. தூங்கி எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாட்களே காலையில் எழுந்த நாட்களே விடிய இந்த நாட்களை பாருங்கள் எழுந்து பார்க்கிற வேளையிலே அந்த இவர்களோடு பேசின அந்த 2 தரம் பேசின அந்த குருவி இந்த நாட்களே இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த கிராமத்திலேருந்து இந்த நாட்கள் ஒரு வந்த இடத்துல பார்த்தார். எங்க போறீங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் அந்த இடத்துல கேட்டு இந்த கிராமத்துக்கு போறோம்னு சொல்லி. நல்ல காலமையா தப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன நடந்தா, இரவு நடந்த காரியத்திலே 2 அதாவது ஜாதி பிரச்சனைக்குள்ளே அந்த இடத்துல சண்டை வந்ததாம். சண்டையிலே அநேகர் வெட்டுண்டு விழுந்து இந்த நாட்களை மரிச்சிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் எப்படியாக இந்த நாட்களை குருவி மூலமா இந்த நாட்களை பேசுகிறார். அந்த ஊழியத்துக்கு இந்த நாட்களை பிரித்தெடுத்து அனுப்பினாலும் கர்த்தர் இந்த போகிற அந்த வாலிபர்களுடைய ஆத்மா மீது எவ்வளவு ஒரு கர்ஷனை இந்த நாட்களை வச்சுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு பின்பாக போன இடத்திலே பாருங்கள், அந்த பிரச்சனைக்கு பின்பாக போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாரும் இந்த நாட்களை கலங்கி போயிருந்தவர்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடியதாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்கிறார். இதானையா ஆண்டோடைய. அப்ப பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது, ஞானவானா இந்த நாட்களை ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை இந்த நாட்களிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியவற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த அடுத்த பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே கொலோசியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லு. கொலோசியர் 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கொலோசியர் 1 அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த நாட்களை நம்மை விடுதலை ஆக்கினார். இருளிலே இருந்தோம் ஐயா, இருள் தான் ஐயா. நாங்கள் எப்படித்தான் என்ன சரியாக இருந்தாலும் இந்த நாட்களே, அதாவது எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இல்லையென்று சொல்லி சொன்னால் அவன் இருளில் நடக்கிறான். இதான் நான் சொல்லக்கூடியது. இதுக்கு மேலே என்னால சொல்ல முடியாது. பாருங்க அருமையான கத்து. அப்ப கர்த்தராய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இல்லையென்று சொல்லி சொன்னால் நீ இருளிலே நடக்கிறாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த இருளில் இருக்கிற இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற யாருக்கு சோத்திரம்? பிதாவுக்கு சோத்திரம் என்று சொல்லப்படும். ஏனென்றால் குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர். அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களிலே நமக்கு என்ன வந்திருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பாவ மன்னிப்பு, மீட்பு வந்திருக்கிறது, ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆனால் இருளின் அந்த காலத்தில் மீட்டவர் யார்? பிதாவாகிய தேவன். அதைத்தான் இங்க சொல்லப்பட இருளின் அதிகாரத்திலே இருந்து நம்மை மீட்டு விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் யார் என்று பார்க்கிற வழியிலே பிதாவை குறித்து சொல்லப்படுகிற கத்தவர்கள். அப்ப திருத்துவ தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பை நமக்கு இந்த நாட்களிலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற. அப்ப தேவன் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களே விடுதலை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியது. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுவர்களாகிய சகலமும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாயிருந்தாலும் கர்த்தத்துவங்களாயிருந்தாலும் துரைத்தனங்களாயிருந்தாலும் அதிகாரங்களாயிருந்தாலும் சகலம் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறதே. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவர், எல்லாவற்றிலும் முதலானவராயிருக்கிறபடி அவரே ஆதியும் அங்கே மரித்தோர்ந்து எழுந்த முதற்பேரானவரும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த அவருடைய இரத்தம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் அங்கே தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு ஒப்புரவாகர்கள் என்று சொல்ற ஒரு ஊழியத்தை இந்த நாட்களில் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோட ஒப்புரவாகிறார்? பிதாவோட.
அப்ப ஆதி காலத்துல பாருங்க, பிதாவை ஒருவனும் காண முடியாது. இந்த யாத்ராமத்திலே ஆண்டவர் சொல்லுற, மோசேர் சொல்லுற, என்னை கண்டவன் என்ன உயிரோடு இருக்க மாட்டான். ஏனென்றா பாருங்க, அந்த நாட்கள்ல என்ன பிரகாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த திரைச்சீலை ஆசரிப்பு கூடாரத்தை செய்து திரைச்சீலைக்கு பின்னாக உடன்படிக்கை பெட்டியை வச்சிருப்பாங்க. கிட்டவே போக முடியாது ஒருத்தர். ஆசாரியர் மட்டும்தான் அந்த நாட்களை போன வருஷத்திலே ஒரு தரம் போய் வரலாம் பாருங்கள். ஆனாலும் அந்த ஆசாரியர் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் டக்கண்ட அப்படியே அந்த இடத்துல விழ வேண்டிய காரியம் தான் நடக்கும். அப்ப அது ரொம்ப கவனமான காரியமாக இந்த நாட்களில் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களில் அந்த சூழ்நிலையில இந்த நிலைப்பாட்டை ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய ரத்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், அங்கே பிதாவின் அண்டையிலே நேரடியாக நாங்கள் போகலாம் என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறோம். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு துணிவு அருமையான கத்தோட பிள்ளை. முந்தி அப்படி இல்லையா? முந்தி எது சின்ன காரியம் சொன்னா கத்தரா உடனே அந்த இடத்துல பாருங்கள், அந்த உடம்படிக்கை பட்டிய மாட்டு வண்டியில போகிற வழியில தொட்ட வழியில உசாக்கு என்ன நடந்தது? அடிச்சு அந்த இடத்துல பாருங்கள் ஆள் மரணம். இதான் முந்தின கத்தருடைய காரியங்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தானே பரவாயில்லை, இந்த நாட்களே நாங்கள் பாவம் செய்தா 10 தரம் விழுந்தாலும் விழுந்திருக்க காரியங்களை செய்வார்னு சொல்லி இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களே நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் ரட்சிக்கப்பட்டிருந்தும் பாவங்களை செய்து கொண்டே இந்த நாட்களே வருகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுவிட்டு மறுபடியும் இந்த நாட்களிலே அங்கே பாவங்களை செய்து கொண்டு வருவோமா இருந்தால் அந்த நாட்களிலே அதனுடைய காரியம் என்ன? எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய. அதை குறித்தான் எங்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பேதுருவின் புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 பேதுருவின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை வாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இந்த நாட்களில் இருக்கிறீங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் உங்களை அந்தகாரத்திலே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே அழைத்தவர். அப்ப பாருங்க, அழைத்தவருடைய புண்ணியத்தை இந்த நாட்களை நாங்கள் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். என்ன புண்ணியம்னு சொல்லி சொன்னால் சுவிசேஷகம். அதான் ஐயா, எப்படியாக அழைக்கப்பட்டேன், கத்தர் எப்படியாக என்னை தெரிந்து கொண்டார், கத்தர் எப்படியாக கத்தர் இந்த நாட்களை என்னை அழைத்தார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப அப்படியாக இந்த நாட்களை செய்வோமா இருந்தால்தான் அங்கே அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களா இந்த நாட்களை இருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள், முதலாவது அவருடைய புண்ணியங்களை இந்த நாட்களை அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. சும்மா அழைக்கலையா, நீ ரட்சிக்கப்பட்டு பேசாமல் வீட்டை இழுத்து முடிக்கொண்டு படுத்துறன்னு சொல்லி அழைக்கவில்லை. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பணியை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களை அழைத்திருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் முதல் மறந்துடக்கூடாது. அப்ப எங்களை தெரிந்த நிமித்தம்தான் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைக்கிறார். நம்மை பாருங்கள், அழைச்சு நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தம் தான் இந்த நாட்களில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். அப்ப ஆண்டோடைய சந்ததிகளே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும், ராஜரீகமான ஆசாரியர் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பணிவிடைக்காரர்கள் என்பதை இங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக பரிசுத்த ஜாதியுமாகவும், நான்காவதாக அவருக்கு சொந்த ஜனவுமாக இந்த நாட்களில் இருக்கிறீங்க அருமையான கர்த்தர். அப்ப நாங்கள் ஆண்டவருடைய சொந்தக்காரர். ஏனையா சொந்தக்காரர்? உயிரை தந்திருக்கிறவர் ஐயா. உயிரை தந்திருக்கிறபடினா இந்த நாட்கள்ல அவர் சொந்தக்காரர். இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தில் இந்த நாட்களில் புள்ளியை சுமக்கிறார். அவன் அந்த புள்ளியை சுமந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த புள்ள பிறக்கு மட்டும் அவர்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பக்குவமா இருந்த நாட்களை அந்த புள்ளியை இந்த நாட்களை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவார். அங்கே என்ன காரியம் வருதுன்னு சொன்னால், தாய்க்கும் அந்த புள்ளைக்கும் அங்கே தொப்புள் கொடி மூலமா இந்த நாட்கள் என்ன இருக்கிறது? உறவு இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சொந்த ஜனம் என்று. அப்ப இது சொந்த பிள்ளை. அப்ப அதே விதமாக இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளையாக, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ராஜரீக கூட்டமாக இந்த நாட்களில் நாங்கள்
அழைக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அந்த அழைப்பை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது மீட்பு என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அந்த மீட்பின் அழைப்பிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை எப்படியாக அழைத்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் நாம் எப்படியாக அந்த பாவத்திலிருந்து நாட்களை மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அதே வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அடிமைத்தனத்திலிருந்து விலக்கப்பட்டு இந்த நாட்களை அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த மீட்பினுடைய பகுதி இந்த நாட்களில் முதலாவது பகுதி இந்த நாட்களிலே இன்று நாளிலே பார்க்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த நாட்களிலே அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நீங்கள் பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக சோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா தகப்பனே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறீங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதா இருக்கிறது. பிரேஸ் லார்ட் ஐயா. ஆமேன் ஆமேன். என்ன தலைப்பையா? மீட்பு ஐயா. இன்றைய நாட்கள் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மீட்பு என்று சொல்லி பார்ட் 12 போடுங்க. ரட்சிப்புக்கு ஏதுவான மீட்பு பகுதி 1 நான் 2வது பிறகு நான் எடுக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்த விதத்தை உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான எங்களுடன் ஊழியர் சுவிசேஷரின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கூடாக வேத பாடத்தை வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அவருடன் விடைபெறுவோம். ஆமேன்.